அருள்மிகு முத்தாலம்மன் தேவி ஆலயம் மகிமையும் வரலாறும். வணக்கம் நண்பர்களே, கரண்சரண் ப்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனலில் வாரம் ஒரு திருத்தலம் என்ற நிகழ்ச்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வாரம் நாம் பார்க்க போகும் திருத்தலம் எங்கள் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் தேவி ஆலயம். இந்த ஆலயம் சுமார் 26 ஆண்டுகளாக பக்தர்களுக்கு அருள் வழங்கி வருகிறது. முதலில் சிறிய அளவில் இருந்த இந்த கோவில் காலப்போக்கில் மக்கள் ஆதரவால் இன்றைக்கு அழகான ஆலயமாக வளர்ந்துள்ளது. இங்கு மூலவர் முத்தாலம்மன் தேவி மிகவும் சாந்தமான முகத்துடன் காட்சியளிக்கிறார். பார்க்கும்போதே மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். இங்கு உற்சவர், அம்மன் மற்றும் அஷ்ட தேவதைகள் என அனைத்தும் சிறப்பாக அமைந்துள்ளன. வராகியம்மன் சிலையும் உள்ளது. இந்த கோவிலின் மிக முக்கிய சிறப்பு 100 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான துர்க்கை அம்மன் சிலை ஒன்று உள்ளது. முன்பு இந்த இடம் முழுவதும் வயலும் தோட்டமுமாக இருந்தது. அந்த தோட்டத்தில் இருந்த வாழை மரத்தடியில் இந்த துர்க்கையம்மனை வைத்து பூஜை செய்ததாக கூறப்படுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், திருமணம் தடைப்பட்டவர்கள், தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த அம்மனுக்கு தொடர்ந்து 9 வாரம் அச்சு வெள்ளத்தில் தீபம் ஏற்றினால் பலன் கிடைக்கும், தோஷ நிவர்த்தியும் தீரும் என நம்புகின்றனர். நவராத்திரி பூஜை இங்கு மிக சிறப்பாக நடைபெறுகிறது. ஊர் திருவிழா மற்றும் பூப்பல்லக்கு போன்ற உற்சவங்கள் மிக விமர்சையாக நடைபெறும். செவ்வாய், வெள்ளி, அமாவாசை போன்ற தினங்களில் சிறப்பான பூஜைகள் நடைபெறும். இந்த அம்மனை பற்றியும் திருத்தலத்தை பற்றியும் இங்கு 26 வருடங்களுக்கு மேலாக அர்ச்சகராக பணிபுரியும் ஐயா ஈஸ்வர் அவர்கள் கூறுகிறார். நீங்களே கேளுங்கள். சுமார் ஒரு 100 ஆண்டுகள் ஆயிருக்கும். அதாவது அப்போ இந்த இதெல்லாம் கழனினா இருந்தது. ஒரு வாழை மரத்தோட இருந்தது. அது பாட்டி அப்பா தாத்தா இதை பூஜை பண்ணாங்க. அப்புறம் அவரோட மகனான கிருஷ்ணப்பா அவர்கள் அவர் பூஜை பண்ணாரு. அது பிறகு கோயிலெல்லாம் ஊர் கொஞ்சம் பெருசாச்சு. அப்புறமா இந்த கோயில் அம்சத்தை பெருசாக்கி எல்லா மக்களும் சேர்ந்து இந்த மக்களை கோயிலை கட்டி இப்போ திரும்ப அதை பிரதிஷ்டை பண்ணுங்க. 26 வருஷமாகிடுது. அதாவது எல்லா பூசையெல்லாம் நடக்குது. நவராத்திரியில் ரொம்ப விசேஷமான வரும். அப்புறம் ஊர் பண்டிகைன்னு சொல்லிட்டு ஒரு பண்ண போகிறோம். பூப்பள்ளிக்கு பண்ண போகிறோம். இதெல்லாம் நடக்கும். குழந்தை பாக்கியம் என்னன்னா, இந்த கோயிலோட அம்சத்தை வெள்ள தீபம் மேலே ஏற்றால் அது கூட கல்யாணம் குழந்தை பாக்கியம் கூட அழிக்கிறாய். 3வது திருமணம் ஆகலைன்னா 9 வாரம் பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணாலும் அது கூட நினைக்கிறாங்க கல்யாணம் ஆகிறது. இந்த மாதிரி கன்னியம் தோஷம், புத்திர தோஷம், சர்வதோஷம் எல்லாம் நிவாரணம் பண்ணி தாய் அமைதியா உட்கார்ந்து எல்லாரும் அழைச்சி மக்களோட வாழ்க்கைகள் நடிக்கும். வணக்கம். நான் இந்த கோவிலுக்கு கிட்டத்தட்ட 14 வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறேன். அருள் நிறைந்த இந்த முத்தாலம்மன் தேவி உங்கள் குடும்பத்திற்கு ஆரோக்கியம், செல்வம், சந்தோஷம் அனைத்தையும் அருளட்டும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஒரு ஷேர் பண்ணுங்கள்.